வணக்கம். இன்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கான விசேடமாக பிரதான 4 கூட்டங்கள் இடம்பெற்றது. முதலாவது விசேடமாக இன்றைக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் இயங்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக, அதே போன்று வீதி அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்பாகவும், அதே போன்று சுற்றுலா பயணத்துறை சம்பந்தமாகவும், அதே போன்று பிரஜா சக்தி சம்பந்தமாகவும் இந்த 4 உபக்குழுக்களும் இன்று கூடி அந்த நிறுவனங்களில் இருக்கின்ற அந்த செயற்திட்டங்களில் இருக்கின்ற முன்னேற்றம் தொடர்பாக ஆராயப்பட்டது. அந்த ஆராய்வின் போது நாங்கள் கண்ட ஒன்றுதான், ஒரு சில துறைகளில் பல்வேறு பின்னடைவுகள் இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சில துறைகள் வெகு வேகமாக முன்னேற்றம் அடைந்து வருகின்றது. அந்த வகையில் விசேடமாக நாங்கள் எங்களுடைய பிரஜா சக்தி வேலை திட்டத்தை எடுத்து பார்க்கின்ற போது விசேடமாக அது வறுமை ஒழிப்புக்கான வேலை திட்டம். அந்த வறுமை ஒழிப்புக்கான வேலை திட்டத்தை விசேடமாக வறுமை கூடுதலாக இருக்கின்ற மாவட்டமாக இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்திலே அந்த வறுமை ஒழிப்புக்கான வேலை திட்டம் மிகவும் சுமூகமான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை இந்த முன்னேற்ற அறிக்கையில் காணக்கூடியதாக இருந்தது. அதே போன்று எங்களுடைய விசேடமாக உல்லாச பயணத்துறை சம்பந்தமாக நாங்கள் ஆராய்கின்ற பொழுது, அதாவது கிளிநொச்சி மாவட்டத்துக்கே உரிய தனித்துவமான ஒரு புதிய கோணத்திலான இந்த எங்களுடைய சுற்றுலாத்துறையை முன்னேற்றுவதற்கும் அதற்கான யோசனைகள் முன்னாய்வுகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த சமர்ப்பிப்பின் கீழ் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எதிர்வரும் காலங்களில் ஒரு புதிய பாணியிலான ஒரு புதிய முறையிலான ஒரு சுற்றுலாத்துறையை நோக்கிய பயணத்திற்கு இன்றைக்கு நாங்கள் ஆரம்ப அடித்தளமிட்டிருக்கின்றோம். அது தொடர்பாகவும் நாங்கள் திருப்திகரமாக இருக்கின்றது. அடுத்ததாக விசேடமாக நாங்கள் வீதி போக்குவரத்து சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். அதன் ஊடாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்வரும் காலங்களில் சுமூகமாக தீர்த்து கொள்ளக்கூடியதற்கான ஒரு முடிவினை எடுத்தோம். அந்த வகையில் இன்று கூட்டப்பட்ட இந்த கூட்டம் மிகவும் ஒரு திருப்திகரமான முறையில் நிறைவு பெற்றது. இதற்கு விசேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபையில் இருக்கின்ற தவிசாளர்கள், அதே போன்று இந்த அமைச்சுகளுக்குரிய விசேடமாக செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அந்த அடிப்படையில் மிகவும் திருப்திகரமாக இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற இந்த அபிவிருத்தி குழு கூட்டங்கள் நிறைவு பெற்றன என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்ததாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலின் போது மக்களுக்கு எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், மக்கள் ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த அவ்வாறு வழங்கப்பட்ட மக்கள் ஆணை இன்று மக்களுடைய அபிலாசைகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றதா என்பதை தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் திருப்திகரமான முறையில் மக்கள் தாங்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது என்ற ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு மக்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் பல்வேறு அழிவு பாதையில் சென்றது என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த அழிவு பாதை என்பது இந்த நாட்டில் லஞ்ச ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், அதே போன்று இன பாகுபாடு போன்றவை நிறைந்து காணப்பட்டது. அப்போ அவ்வாறான பாகுபாடுகள் நிறைந்த, அதிகார துஷ்பிரயோகம் நிறைந்த ஒரு ஆட்சியை இதற்கு முன்னர் எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த அனுபவம் என்பது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 76 வருடங்களுக்கு மேலான அனுபவமாகும். அப்போ அந்த காலகட்டங்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டை ஆட்சி செய்த 2 கும்பல் இருந்தார்கள். 2 கும்பலும் மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். 2 கும்பலும் ஒருவரை பாதுகாத்து கொண்டார்கள். 2 பேருமே இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள். 2 பேருமே இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்கள் என்பது நாங்கள் சொல்லாவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அப்போ அந்த வகையில் இவ்வாறு இந்த நாட்டை அழிவு பாதையில் இட்டு சென்றதன் காரணமாகவே கடந்த 24ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் திகதி இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள்
இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரத்தை மாற்றி அமைத்தார்கள். அந்த அரசு அதிகார மாற்றம் என்பது வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் மேட்டு குடிகள் வசமாக இருந்த அல்லது இந்த நாட்டில் வளவுக்காரர்களுக்கு சொந்தமாக இருந்த அரசியலை சாதாரண சாமானிய மக்களுக்கு சென்றடைவதற்கான முடிவினை எடுத்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஆகின்ற பொழுது எங்களுடைய ஜனாதிபதிக்கு 2 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. 2 வருடங்கள் பூர்த்தியாகின்ற பொழுது நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்கின்றோம். திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்ற ஒரு விடயம் தான் வேறு எதுவுமல்ல. முதலில் இந்த நாடு பொருளாதார ரீதியாக வீழ்ந்து கிடந்த இடம். 2 வருடங்களுக்கு முன்னர் எமது நாட்டை பார்க்கின்ற பொழுது ஒரு வங்குரோத்து அடைந்த நாடு, வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாது, உத்தியோகபூர்வமாகவே இந்த நாட்டில் வங்குரோத்து அடைந்த நாடாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருந்தது. அவ்வாறு மீட்கின்ற நடவடிக்கையின் பொழுது இன்றைக்கு நாங்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது மிகவும் திருப்திகரமான முறையில் இந்த நாட்டில் இது நாள் வரைக்கும் இந்த லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக உலகத்தில் புகழ்பெற்ற நாடாக இருந்த இலங்கை இன்றைக்கு அதிலிருந்து மாற்றமடைந்து இன்றைக்கு லஞ்ச ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் பாகுபாடுகள் வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நாடாக மாற்றமடைந்திருக்கிறது. இது நாங்கள் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியாகவும் கூட இதில் எங்களுக்கு அங்கீகாரமாக கிடைத்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாங்கள் விஷயமாக கடந்த காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டை மோசடி செய்த, இந்த நாட்டை கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்காவை சிறைக்கு செல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுத்தியது. அது மாத்திரமல்ல, மஹிந்த ராஜபக்சாக்கள் யாருமே நினைக்கவில்லை மஹிந்த ராஜபக்சாக்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது விசாரிக்கப்படுவார்களா, ரணில் விக்ரமசிங்காக்கள் விசாரிக்கப்படுவார்களா கைது செய்யப்படுவார்களா என்று யாருமே நினைத்து பார்க்கவில்லை. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் புலனாய்வு துறையினுடைய பெரிய தலைவராக இருந்த பணிப்பாளராக இருந்த சலே அவர்கள் கைது செய்யப்படுவாரா, அவர் விசாரிக்கப்படுவாரா என்பது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது மாத்திரம் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரபலியமான பிக்குமார்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது சம்பந்தமாக யாரும் நினைக்கவில்லை. அதே போன்று இந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இன்றைக்கு சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருப்பது வேறு எதனாலும் அல்ல, கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த நாட்டினுடைய மக்களுடைய அபிலாசிகளாகும். மக்களுடைய அபிலாசை என்பது மக்களுடைய விருப்பமானது வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும், அதற்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே மக்களுடைய விருப்பமாகும். அந்த விருப்பம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு காலையிலும் கூட யோசித்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்வரும் காலங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது எங்களுடைய லஞ்ச சூழல் ஆணைக்குழுவுடைய தலைவர் கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், நாங்கள் வரிசையாக நீங்கள் எல்லோருமே செல்ல வேண்டி வரும், அதனால் நீங்கள் செல்வதற்கு தயாராக இருங்கள் என்று கூறுகின்ற கூற்றை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு சட்டம் தன் கடமையை செய்கின்றது. சட்டம் தன் கடமையை செய்வதன் காரணமாக கடந்த காலங்கள் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தவர்கள், சட்டவிரோதமான நடவடிக்கை எடுத்தவர்கள் இன்றைக்கு சலனம் அடைந்திருக்கின்றார்கள், சஞ்சலம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த சஞ்சலத்தின் நிமித்தமாகவே இன்றைக்கு தாங்கள் வெறி கொண்டு அலைகின்ற வெறி பிடித்த கருத்துக்களை வெளியிடுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் கூட இந்த 2 வருடத்துக்கு பிறகு நாங்கள் நாட்டை திரும்பி பார்க்கின்ற பொழுது, மக்களை திரும்பி பார்க்கின்ற பொழுது மக்கள் சொல்லுகின்றார்கள், தாங்கள் வழங்கிய வாக்குறுதி, தாங்கள் வழங்கிய மக்கள் ஆணை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு மக்களுடைய அபிலாசைகள் நிறைவேற்றுகின்ற அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி மாறி இருக்கின்றது என்று மக்கள் திருப்தி அடைகின்ற நிலைமையில் மக்கள் இருக்கின்றார்கள். இது கடந்த தமிழ்நாட்டு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் இந்த இலங்கை இந்திய மீனவ பிரச்சனை தொடர்பாக இந்திய அரசோட பேசுவதாக தெரிவிக்கிறீங்களா? அது தொடர்பாக ஏதாவது முன்னேற்றம்? எதிர்வரும் ஜூலை மாதம் வாக்கில், அதாவது நாங்கள் இன்னமும் டேட் ஃபிக்ஸ் பண்ணவில்லை, எதிர்வரும் ஜூலை மாத பகுதியில் இந்தியா தமிழ்நாட்டுக்கு செல்வதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மாத்திரம் அதற்கு முன்னர்
நேற்று முதல் நாளும் கூட இந்திய தூதுவர் இது சம்பந்தமாக தூதுவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதே போன்று இதற்கு எதிராக விசேடமாக இந்திய மீனவர்களுடைய வருகை, அதாவது இனி இந்திய மீனவர்கள் வருவார்கள். கடந்த 6 மாதங்களாக அவர்கள் தடை செய்யப்பட்டிருந்தது. இனி தொடர்ச்சியாக வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதன் பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கடற்படையினூடாக இதற்கான நடவடிக்கை எடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று இதை பேச்சுவார்த்தையின் மூலமாக ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் ஊடாக விஜய் அவர்களோடு, முதலமைச்சர் அவர்களோடு பேசுவதனூடாக இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம். விஜய் அவர்கள் கடந்த காலங்களில் திரைப்படங்களில் நடிக்கின்ற பொழுது நாட்டில், அதாவது மனிதாபிமானத்திற்கு அல்லது நீதியை நிலைநாட்டுவதற்கான ஒரு போராளியாக சித்தரிக்கின்ற படங்கள் எல்லாமே வெளிக்காட்டியிருந்தார்கள். அப்போ அதனுடைய வெளிப்பாடாகவே இன்றைக்கு அவர்கள் முதலமைச்சராக வந்திருக்கின்றார்கள். அந்த வெளிப்பாடு தனது நேர்மையான அரசியலில் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டின் மீது சட்டவிரோதமாக எங்களுடைய எல்லையை மீறுகின்ற நடவடிக்கை எடுப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய கடலை கொள்ளையடிக்கின்ற, கடல் வளங்களை சூறையாடுகின்ற இந்திய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சில மீனவர்களுக்கு எதிரான நடவடிக்கை விஜய் அவர்களும் கூட எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு ஜூலை மாதம் பார்த்து நாங்கள் செல்லலாம் என்று பார்க்கிறோம். சார், இது பாராளுமன்றத்தில் உரையாற்றின மீனவர பாதுகாப்பு வலியுறுத்துவதற்காக ஜிபிஎஸ் பொருத்துவதாகவும் அது தொடர்பாக வேலை திட்டங்கள் நடைபெறுவதாக இல்லை. இப்போது ஜிபிஎஸ் யந்திரம் இப்போதும் கூட நாங்கள் மல்டிடே போட்ஸ், அதாவது பல நாள் படகுகளுக்கு நாங்கள் பொருந்தி இருக்கின்றோம். அதன் மூலமாக என்ன நடப்பது என்றால் வேறு எதுவுமல்ல, அவ்வாறான அந்த மீட்டர் பொருத்தப்படுகின்ற பொழுது, அந்த யந்திரங்கள் பொருந்தப்படுகின்ற பொழுது கடலில் எங்கு செல்லுகின்றார்கள் என்பது நாங்கள் லைவாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாகவே நாங்கள் இப்பொழுது 50,000க்கு அதிகமான சிறிய படகுகள் இருக்கின்றது. இந்த சிறிய படகுகளுக்கும் அந்த ஜிபிஎஸ் யந்திரத்தை பொருத்தப்படுமாக இருந்தால் மிகவும் நல்லது. அது அவர்களுடைய பாதுகாப்பிற்கும் மிக பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் அந்த ஜிபிஎஸ் யந்திரம் என்பது பெருந்தொகையான பணத்தை செலவழித்துத்தான் அந்த யந்திரத்தை கொள்வனவு செய்து நாங்கள் ஒவ்வொரு படகுகளுக்கும் பொருந்த வேண்டும். விசேடமாக பல நாள் படகுகளுக்கு அவர்களே அதை கொள்வனவு செய்து பொருந்துகின்ற நிலைமை இருக்கின்றது. சிறிய படகுகளுக்கு அப்படி செய்ய முடியுமா முடியாதா என்பது சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில், அதாவது இந்த சிறிய படகுகளை குறைத்துவிட்டு பெரிய படகுகளை மேலதிகமாக அதிகரித்து அதற்குள்ளே எங்களுடைய மீனவர்களை கொண்டு சென்று அதனூடாக அவருடைய பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துகின்ற அந்த தொழில்நுட்பத்துறையை நோக்கி நாங்கள் செல்லலாம் என்று தான் நாங்கள் பார்க்கிறோம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.